Hi guys, welcome to our channel Anand Academy. நம்ம இன்னைக்கு சிம்பிளிஃபிகேஷன் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் ஒரு 3 கிளாஸ் நம்ம பார்த்துருப்போம். அதுலேருந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒரு 10 சம்மாக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் வந்து ஒரு 10 கொஸ்டின் நடத்திட்டு அடுத்து ஒரு ஹோம்ஒர்க் சம் மட்டும் கொடுத்துருப்பேன். அப்போ அதோட நம்ம சொல்யூஷன்ஸ் பார்த்துடலாம். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து அந்த ஒரு 3 கிளாஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு என்ன, அந்த கிளாஸோட கண்டினியூஷன் நம்மளுக்கு புரியும். ஓகேயா? இப்போ வந்து அந்த ஒரு ஹோம்ஒர்க் சம்மை பார்த்துலாமா? ஹோம்ஒர்க் சம்மை பார்த்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா இப்படியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ நான் வந்து எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, ஒரே மாதிரி மெத்தடில் இருக்க சம்ஸ் தான் எடுத்து வந்திருக்கேன். லாஸ்ட் கிளாஸில் ஃபுல்லாக ஸ்கொயர் ரூட்டில் இருக்க சிம்பிளிஃபிகேஷன்ஸில் எப்படி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வந்து நம்ம பவர்ஸ் வேல்யூஸ், கியூப் வேல்யூஸ் வச்சு நம்ம பார்க்குறத பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் இந்த சம் வந்து நம்ம ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தோம். சரி, எப்படி போடுறோம் பாருங்கள். இப்போது இதோருக்கு நம்மளுக்கு மெயினாக சிம்பிளிஃபிகேஷன்ஸில் ஸ்கொயர் வேல்யூஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஷார்ட்கட்ஸும் சொல்லியிருக்கோம். ஸோ அது போக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, 10 வரைக்கும் இருக்க ஸ்கொயர் வேல்யூஸையும் இல்லாட்டி மோஸ்ட்லி 20 வரைக்கும் இருக்க ஸ்கொயர் வேல்யூஸையும் கியூப் வேல்யூஸும் என்ன பண்ணிடுங்க, மனப்பாடம் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்மளுக்கு அதுதான் வந்து அடுத்து போக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 225ன்றது நம்மளுக்கு எதோடது வரும்? 15ஓட ஸ்கொயர் ரூட் வேல்யூ தான் 225வா? அப்போது இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் ஆஃப் நம்மளுக்கு இந்த இடம் என்ன ஆயிரும்? 15 ஆயிரும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட்டு எதோட ஆட் பண்ணுவோம்? இந்த 154ஓட ஆட் பண்ணுவோமா? அப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1√169 கிடைக்கும். சரி, நெக்ஸ்ட்டு வந்து 116ஓட ஸ்கொயர் வேல்யூ என்னது நம்மளுக்கு? 13. 13 எதோட ஆட் ஆகும்? இங்கே ஆட் ஆகும். அப்படி ஆட் ஆகிறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 121 கிடைக்கும். இதோட ஸ்கொயர் வேல்யூஸ் என்னது நம்மளுக்கு? ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ 11 எதோட ஆட் ஆகும்? 25ஓட ஆட் ஆகும். அப்போ ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? √36ன்னு கிடைக்கும். √36ஓட வேல்யூ என்னது? 6 எதோட ஆட் ஆகும்? 10ஓட ஆட் ஆகும். அப்போது 16 ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம்னா 4. அப்போ லாஸ்ட்டாக நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? 4. இப்போ ஆன்சர் ஏ தான் கரெக்ட். ஓகே, சரி, பார்க்காதவங்க இதை பார்த்துருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போது நம்ம மெயினாக வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சட்ஸ் அண்டு இண்டீசஸ். சட்ஸ் அண்ட் இண்டீசஸ் வந்து தமிழில் வந்து விகிதாமுறா எண்கள் மற்றும் அடுக்குக்குறிகள். அதாவது வந்து நம்மளுக்கு பவர் வேல்யூஸில் வருது இல்லையா? ஸோ அந்த பவர் வேல்யூஸை ஃபுல்லாக வரதுக்கு நம்ம சில ஃபார்முலாஸ் இருக்குது. இதை வந்து கம்பல்சரி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க. நோட்ஸ் கண்டிப்பாக எடுங்க. நம்ம கிளாஸ் நடத்தும் போது எப்படி நோட்ஸ் எடுத்துகிட்டே வாங்க, அப்போ ஈஸியாயிரும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நான் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், சம்குள்ளே போகலாம். இப்போ a⁻x இன்ட்டு a⁻y, அதாவது என்னென்னா இதை வந்து பேஸ் அடிமானம்னு சொல்லுவோம். இது பவர். ஓகே, மேலே இருக்க 2 நம்பரை வந்து போகிறத பவர் சொல்லுவோம். இப்போ பேஸ் 2 சேமாக இருந்துச்சு அப்படின்னா பவர் 2 என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ a⁻x+y. அதே மாதிரி டிவைடில் இருந்துச்சு அப்படின்னா பேஸ் 1 போட்டு மைனஸ், அதாவது இது மேலே போகும்போது என்ன ஆயிரும், நம்மளுக்கு ப்ளஸ் வந்து மைனஸாக கிடைக்கும். இப்போ இதை பாருங்கள், a⁻x இந்த ஹோல் பவர் என்ன இருக்குது? y இருக்குது. அப்போ பவர் 2 என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1/a⁻x. அப்போது இது மேலே போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னு சொன்னேன், இப்போ தான் மைனஸ் ஆகும்னு சொல்கிறேன். அப்போ a⁻−x. ஓகே, ரூட்டில் இருந்துச்சு அப்படின்னா இப்போ இது m. அப்போ எழுதிக்கலாம் a⁻1/m. அதாவது இப்போ என்ன இருக்குது அப்படின்னா 3√2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரூட் இல்லைன்னா வெறும் இந்த இடத்துல என்ன இருக்கும், ஸ்கொயர் இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ இது 3 பவர் என்னன்னு எழுதிக்கலாம், 1/2 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், போட்டு ஹோல் பவர் n இருக்குது. நாம் இப்போ என்ன தான் இந்த தான் என்ன எழுத சொல்லியிருக்கோம், a பவர். இப்போ அதுக்கு பதிலாக நான் ஏக்கு பதிலாக இப்போ இந்த இடத்துல ஒரு 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 5 ரூட்டில் இருக்குது, த ஹோல் பவர் 3 இருக்குது. இதை எப்படி எழுதலாம், 5 இந்த ரூட்டுக்கு பதிலாக என்ன போட சொல்லியிருக்கேன், 1/2. இங்கே ஆல்ரெடி வெளியே 3 இருக்குது. அப்போ இதோட மல்டிப்ளை ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஆயிரும், 3/2. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. √m ஹோல் பவர் என்ன எழுதலாம், a⁻n/m அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து வந்துட்டு 2 ரூட் வருது பாருங்கள். அப்போ 2 ரூட் வந்துச்சு அப்படின்னா 2 ரூட்டையுமே எதில் போடணும், டிவிஷனில் எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு வெளியே √n √m a இருக்குன்னா அப்போ a⁻1/m இன்ட்டு n. வேறு m மட்டும் இருந்துச்சுன்னா m மட்டும் எழுதுவோம். 2 இருக்கலாம், m இன்ட்டு n. இப்போ அதுலேயே மல்டிப்ளிகேஷன் பாருங்கள்.
ஏ அதாவது எம் ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு எம் ரூட் ஆஃப் பின்றதுல ரூட் ரெண்டுமே சேம் தான், நம்மளுக்கு கீழே தான் மாறி இருக்கு. அப்போ ரெண்டையும் சேர்த்து நம்ம எழுதிக்கலாமா, ஏபி எம் ரூட் ஆஃப் ஏபின்னு போட்டுக்கலாம். அப்போ இதை மறுபடியும் ஃபோரில் எழுதும்போது எப்படி எழுதிக்கலாம், ஏபி பவர் 1/m அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம இங்கே பார்த்தப்ப பேஸ் சேமாக இருந்தாலும் பேஸை காமனாக வச்சுட்டு மேலே பவர் ரெண்டு ஆட் பண்ணோம். இங்கே பாருங்கள் பவர் ஈக்குவலாக இருக்குது, பேஸ் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இது ரெண்டு அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டு சேம் பவரை அப்படியே எழுதிருங்க. நெக்ஸ்ட் வந்து ஏ பவர் 0 ஈக்குவல்ட்டு என்ன கொடுத்தாங்க 1. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு என்ன வேல்யூ சரியா கீழே வந்துட்டு என்ன வேல்யூ இருக்கோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதோட பவர் வந்து நம்மளுக்கு 0வா இருக்குது அப்படின்னா அதோட வேல்யூ வந்து என்னது நம்மளுக்கு 1 தான். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. எனிதிங் பவர் 0 ஈக்குவல்ட்டு என்னது 1. கீழே என்ன இருக்கோ அதெல்லாம் தேவையில்லை, அதோட பவர் வந்து 0 இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 1 தான். அதே மாதிரி இப்போது நம்ம எப்படி பேஸ் சேமாக வச்சு பவர் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தோமோ இங்கே அடிமானம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பவர் வந்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா a/b அப்படியே போட்டு ஹோல் பவர் m ரெண்டுக்குமே சேமான பவர் வந்துடும். அதே மாதிரி இங்கே பாருங்கள் m பவர் a பவர் b பவர் சி, இதை எப்படி எழுதியிருக்காங்க m பவர் ஏபிசி எழுதிக்கலாமா. இப்போ இதுக்கு வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மூலியமாகவே ஒரு ஆன்சர் பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இந்த இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 1/2 எம்முக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது 1/2, ஏக்கு பதிலாக என்ன இருக்குது 2, அடுத்து இதுக்கு பதிலாக என்ன இருக்குது -2, சிக்கு பதிலாக 1 இருக்குது. ஓகே சாரி -1 இருக்குது. இப்போது இது எல்லாத்துலேயும் பவர் எல்லாத்தையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, இங்கே ஆட் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்களா. அப்போது அப்படியே 1/2 அப்படியே பவர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 2 இன்ட்டு -2 இன்ட்டு -1. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 2 2s 4 கிடைக்குமா, -4 கிடைக்கும். -4 இன்ட்டு -1 வந்து என்ன இருக்குது 4ஆ, ஏன்னா மைனஸ் மைனஸ் நம்மளுக்கு என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 1/2 பவர் என்னது -4ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போது இந்த -4 என்ன கிடைக்கும், உங்களுக்கு நான் அப்படியே இங்கே மேலே கொண்டு வரேன், ஸோ இடம் இல்லை. அப்போது 1/2 பவர் -4ன்னு ஆயிருமா. இப்போ நம்ம இப்போ தான் பார்த்தோம், எந்த வேல்யூ பார்த்தோம், கீழே டிவிஷனில் இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸில் இருந்தால் மேலே போகும்போது என்ன போகும் மைனஸில் போகும். அப்போ மைனஸ்லேருந்து என்ன போகும் ப்ளஸில் தானே போகும். அப்போது 2 பவர் 4ன்னு ஆயிரும். 2 பவர் 4ஓட வேல்யூ என்னது நம்மளுக்கு 16. ஓகே புரிஞ்சுச்சா. இப்போது இது வந்து இதை நீங்கள் மெயினாக தெரிஞ்சாதான் இப்போ இன்னைக்கு பார்க்குற ஒரு 10 சம்மை நம்மளால் என்ன பண்ண முடியும் போட முடியும். ஸோ இந்த சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, 3³ பவர் -2 இன்ட்டு 2³ பவர் -3. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஆன்சர் வந்து இங்கே வந்து 2ன்னு இருக்கும். ஓகே கொஸ்டின் தப்பாக இருக்குது. டிவைடட் பை 2 பவர் 4 ஹோல் பவர் -2 இன்ட்டு 3 பவர் -4 இன்ட்டு 4 பவர் -2ன்னு இருக்குது. ஓகே இப்போ நம்ம பார்க்கலாமா. நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும் மல்டிப்ளை பண்ணிக்கணுமா. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க, இல்லாததை அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ பண்ணோன்னா என்ன கிடைக்கும், எனக்கு 3 பவர் இங்கே என்ன கிடைக்கும் -6ஆ இன்ட்டு 2 பவரும் என்ன தான் கிடைக்கும் எனக்கு -6 தான் கிடைக்கும். டிவைடட் பை இங்கே 2 பவர் -8 இன்ட்டு 3 பவர் -4. இந்த 4 இருக்கு இல்லையா, மோஸ்ட்லி பேஸ் எல்லாத்தையுமே ஒரே காமனாக கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா 4 இங்கே 1 தான் இருக்குது, மிச்சம் என்ன இருக்குது 2ஆ இருக்குது 3ஆ இருக்குது. 4ஐ 3ஆ மாற்ற முடியாது, அப்போ 2ஆ மாற்றலாம் இல்லையா. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம் 2 ஸ்கொயர்டு த ஹோல் பவர் -2ன்னு எழுதிக்கலாமா. நம்மளாக தான் மாற்றிக்கணும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 4ஐ வந்து இப்படி ஸ்கொயர்டாக வேல்யூவாக மாற்றுறது, 8 எப்படி ஸ்கொயர் வேல்யூவாக மாற்றுறா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இதை பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், மேலே எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்கள் காமனாக பேஸ் சேமாக இருக்கலாம் மேலே கொண்டு போயிருங்க. அப்போ என்ன கிடைக்கும் 3 பவர் -6. இங்கே என்ன இருக்குது -4 மேலே போகும்போது தான் என்ன ஆகும்னு சொல்லியிருக்கேன் +4ஆக போயிடும். அப்போ எப்படி போட்டுக்கலாம் +4ன்னு போட்டுக்கலாமா, ஏன்னா பேஸ் ரெண்டு நம்மளுக்கு சேமாக தானே இருக்குது. ஸோ அப்படியே நான் இங்கே என்ன பண்ணிட்டேன் +4ன்னு ஆட் பண்ணிட்டேன். இன்ட்டு அடுத்து என்ன இருக்குது 2 பவர் -6. இங்கே என்னென்ன போகும், இங்கே போகும்போது +8ஆக போகும். டிவைடட் பை இது ரெண்டு இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 பவர் -4ன்னு இருக்கும். அப்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் 3 பவர் போட்டோம்னா பாருங்கள், இது ரெண்டையும் அடிஷன் பண்ணோன்னா -2 கிடைக்குமா. இங்கே ரெண்டு இன்ட்டு 2 பவர் 2 கிடைக்குமா. நெக்ஸ்ட்டு அகெயின் வந்து இது என்ன ஆகும் கீழே டிவைடட் பை 2 பவர் -4 இருக்குது. இப்போ அகெயின் இதே மேலே கொண்டு போங்க. அப்போ 3 பவர் -2 இன்ட்டு 2 பவர் 2 இதை போகும்போது என்ன ஆயிரும் +4ன்னு ஆயிருமா.
அப்போ நெக்ஸ்ட்டு மைனஸ் அப்படியே கீழே கொஞ்சம் எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூவில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே 2/6 டிவைடட் பை 3/2. ஏன்னா மைனஸில் இருக்க கீழே வரும்போது என்ன ஆயிரும், ப்ளஸில் மாறிடும். அப்போ 2/6 வேல்யூ என்னது நம்மளுக்கு 64/9. இதுக்கு ரூட் வேல்யூ எடுத்தோம்னா 64னா 9 டேபிள் எத்தனை டைம் போகும், 7 டைம்ஸ் போகுமா, 9 7s 63, பேலன்ஸ் 1. இப்போ ஆன்சர் எனக்கு என்ன வரும், 7 1/9. அப்போது எனக்கு சி ஆன்சர் தான் கரெக்ட். புரிஞ்சிச்சா? ஓகே, அது பார்க்க புரியல அப்படின்னா நம்ம கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கிளியர் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 1000/9 டிவைடட் பை 10/24. ஓகே, ஃபைண்ட் த வேல்யூனா என்னது, மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் மோஸ்ட்லி என்ன பண்ணுங்க அப்படின்னா பேஸ்லாம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நம்ம பவர்ஸ் ஆட் பண்ணவோ மைனஸ் பண்ணவோ கரெக்டாக இருக்கும். இப்போ 10 1000 மாற்ற முடியாது, மாற்றலாம், பட் ஆனால் நீங்கள் 1000 10 மாற்றிக்கோங்க. இப்போ 1000 10 மாற்றணும் அப்படின்னா 10 பவரில் மாற்றினா நம்மளுக்கு 1000 எத்தனை டைம் 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வரும், 3 டைம் பண்ணால் வருமா. அப்போ ஆன்சர் என்னென்னா 10/3. 1000 எப்படி எழுதிக்கலாம், 10/3. அப்போது இது எப்படி கிடைக்கும், 10/3 ஹோல் பவர் 9 டிவைடட் பை நான் எப்படி போட்டுக்கிறேன் 10/24 வந்துருச்சா எனக்கு. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ இதை என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. அப்போ 10/27 டிவைடட் பை 10/24. இப்போ தான் சொல்லியிருக்கேன் பேஸ் ஏமாந்தா மேலே கொண்டு போய் மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ 10/27 மைனஸ் என்ன பண்ணிக்கலாம் 24. அப்போ ஆன்சர் என்னது 10³. இப்போ தான் பார்த்தா 10³ ஆன்சர் என்னது 1000. அப்போ ஆன்சர் என்னது பி தான் கரெக்டு. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, a minus b the whole cube plus b minus c the whole cube plus c minus a the whole cube divided by 9 into a minus b into b minus c into c minus a கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, இதுக்கு ஃபார்முலா படிக்கணும். இஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்ஸ் ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன அர்த்தம், எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப்ஸ் ஈக்குவல் டு 3 into xy z. இது வந்து ஈஸி தான். ஸோ எல்லா வேல்யூமே க்யூப்பில் இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி எடுக்கலாம், 3 into xy zன்னு எடுக்கலாம். இப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, a மைனஸ் பி இருக்குது, ஒய்க்கு பதிலாக b மைனஸ் சி இருக்குது, இசட்க்கு பதிலாக c மைனஸ் ஏ இருக்குது. அப்படியே எழுதுங்க. அப்போ என்ன கிடைக்கும், 3 into எக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதணும், a மைனஸ் பி எழுதணும். அடுத்து ஒய்க்கு பதிலாக எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் மாறிடும், b மைனஸ் சி, அடுத்து c மைனஸ் ஏ டிவைடட் பை 9 a மைனஸ் பி இன்ட்டு பி மைனஸ் சி இன்ட்டு சி மைனஸ் ஏ. பாருங்களேன் எல்லாமே சேமாக இருக்கா. அப்போ கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணக்கப்புறம் இது 1 டைம், இது எத்தனை டைம் 3 டைம். அப்போ ஆன்சர் என்ன, அது நம்மளுக்கு பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 256 the whole power பாயிண்டில். இது வந்து இதெல்லாம் நான் வந்து ஒரு ப்ரீவியஸில் வந்து நம்மளுக்கு எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா நம்ம பவர் வேல்யூஸில் வரதா எடுத்திருக்கேன். ரூட்டில் வர்றது, இப்போ நம்ம பாயிண்டில் வரதெல்லாம் நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் பேஸை வந்து என்ன பண்ணிக்கோங்க, சேமாக வச்சுக்கிட்டிங்கன்னா தான் பவரை வந்து நம்மளால் எதனாலும் பண்ண முடியும். ஸோ இதை வந்து ஸ்கொயர்ட் வேல்யூஸில் எதாவது வரும். நான் இதுக்கு தான் சொன்னேன் ஸ்கொயர் வேல்யூஸ் படிச்சுக்கோங்க அப்படின்னு. 16 ஸ்கொயர்டு தான் நம்மளுக்கு என்னது 256. இப்போ 256 ஹோல் பவர் 0.16 இன்ட்டு 16 பவர் 0.18. அப்போ இது எப்படி எடுக்க சொல்லியிருக்கேன், 256 16 ஸ்கொயர்டு, அப்போ 16 பவர் 2 இன்ட்டு 0.16 இன்ட்டு 16 பவர் 0.18. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 32 கிடைக்குமா. மல்டிப்ளை பண்ண தெரியும்ல. அப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 16 into 2 which is 32. அப்போது 16 பவர் பாயிண்ட் அப்படியே வரும் 0.32 into 16 பவர் 0. இப்போ நம்ம பேஸ் ரெண்டும் சேமாக இருந்து மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் பவர் ரெண்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாமா. அப்போது 16 பவர் 0.3 ப்ளஸ் 0.18. அப்போது 0.32 0.18 ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 10 இங்கே 5 கிடைக்கும். அப்புறம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், கேன்சல். அப்போ வெறும் ஆன்சர் நம்மளுக்கு என்னது 0.5. இப்போ ஆன்சர் பாருங்கள், 16 பவர் 0.5 ஏதாச்சும் இருக்கா, வரல. அப்போ இது எதையோ நம்ம மாற்றணும். அப்போ 0.5 நம்ம எப்படி எழுதிக்கலாம், 1/2ன்னு எழுதிக்கலாமா. ஏன்னா ரூட் வேல்யூ போட்டால் தான் அப்படி கிடைக்கும். 1/2
1/2 இப்போ தான் சொல்லிக்கே ரூட்டை எப்படி எழுதிக்கலாம், ரூட்டை தான் நம்ம வந்து 1/2ன்னு எழுதுவோம். அப்போ இது என்ன ஆயிரும், √16 ஆயிருமா. √16ஓட வேல்யூ என்னது 4. அப்போ இப்போ ஆன்சர் வருதா, இப்போ ஆன்சர் ஏ தான் கரெக்டு. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, -1/216 the power -2/3. மைனஸ் மைனஸ் இருக்கா, மல்டிப்ளிகேஷனில் மைனஸ் நம்மளுக்கு என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிருமோ. ஸோ மைனஸ் 2 மைனஸ் இருந்தால் கேன்சல் பண்ணிடுங்க. 1/216 பவர் ஆஃப் 2/3. இப்படி இருந்தால் ரொம்பலாம் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். கீழே என்ன நம்பர் இருக்கோ ஃபஸ்ட்டு வந்து இது ஸ்கொயர்டாக மாற்றுறதா க்யூபாக மாற்றுறதா நம்மளுக்கு தெரியாது. கீழே என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இதை மாற்றுங்க. இப்போது இதை மாற்றினோன்னா இது என்ன ஆகும், 6 கியூப் வருமா. 6 கியூப் தான் நம்மளுக்கு என்னது 216 அப்படியா, அப்படி தானே வரும். அப்போ போட்டிங்க அப்படின்னா 1/6 கியூபு ஹோல் பவர் 2/3 இது வர மாதிரியே இங்கே மேலே பவர் வர மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா, இங்கே கீழே என்ன இருக்குது, இப்போ 2 இருந்துச்சுன்னா 2-ஆ மாற்றிக்கணும். இங்கே பவரில் 2 வர மாதிரி பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இது எப்படி இருக்கலாம், கீழே வரும்போது இது 1/6 கியூப் த ஹோல் பவர் 2/3 ஆயிருமா. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை தானே பண்ணுவோம். அப்போ 1/6 பவர் 3 இன்ட்டு 2/3. இப்போ இது ரெண்டும் என்ன ஆயிரும், கேன்சல் ஆகிட்டு கேன்சல் ஆகும். அப்போ 6 ஸ்கொயர்டுன்னு என்னது 36ஆ. இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும், 1/36. நெக்ஸ்ட் பாருங்க, இப்போது எக்ஸ் வேல்யூ, இப்போ பவர்லேயே நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம பேஸ் எல்லாத்தையுமே சேம் ஆகுது. பட் 4 வந்து எப்படி மாற்றலாம், 2 ஸ்கொயர்னு மாற்றினா பேஸ் சேம் ஆயிருமா. அப்போ 2 பவர் எக்ஸ் ப்ளஸ் 13 விச் இஸ் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 2. இதை மல்டிப்ளை பண்ணோன்னு என்ன ஆயிரும், 2 பவர் எக்ஸ் ப்ளஸ் 13 விச் இஸ் ஈக்குவல் டு, இதை மல்டிப்ளை பண்ணால் 2 இன்ட்டு எக்ஸ் என்னது 2x, 2 இன்ட்டு 4 எவ்வளோ ப்ளஸ் 4. இப்போ பேஸ் ரெண்டு சேமாக இருக்கனால எக்ஸ் ப்ளஸ் 13 விச் இஸ் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 4ன்னு ஆகுமா. எக்ஸ் எல்லாம் ஒரு டைம் ஒரு சைடு வச்சுக்கோங்க. இதெல்லாம் கொண்டு போனோம் அப்படின்னா இது எக்ஸ் இங்கிட்டு வரும்போது என்ன ஆயிரும், 2x மைனஸ் எக்ஸு, இங்கே 13 மைனஸ் 4 விச் இஸ் 9. இங்கே மட்டும் எக்ஸ் என்ன கிடைக்கும், எக்ஸு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9, டி ஆன்சர். அடுத்த சம் பாருங்கள். இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்தாங்க, எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் பவர் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு, இது ப்ளஸ் கிடையாது டிவைடட், கொஸ்டின் தப்பாக இருக்குது, இன்ட்டு டிவைடட் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர். இதில் வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணுங்க அப்படின்னா காமன் ஏதாச்சும் எடுக்க முடிஞ்சால் எடுத்துருங்க. இதில் என்ன காமனாக எடுக்கலாம், எக்ஸை காமனாக எடுக்கலாமா, எக்ஸ் ஸ்கொயர்டே காமனாக எடுக்கலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு இங்கே காமனாக எடுத்தேன் அப்படின்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு கிடைக்குமா, டிவைடட் பை இங்கே என்ன காமனாக எடுக்கலாம், ஒய் ஸ்கொயர்டை காமனாக எடுக்கலாம். அப்போ ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது டிவிஷனில் இருக்குது. நம்ம உங்களுக்கே தெரியும், நம்ம போன கிளாஸில் பார்த்தோன்னா நம்ம கிளாஸை பார்க்குறவங்களுக்கு தெரியும், டிவைடு இருந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் ஃப்ராக்ஷன் வேல்யூ இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளிகேஷன் போட்டு அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுதிக்கலாமா. இது ஒரு ஷார்ட்கட். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இப்போ ரெண்டு சேமாக மாற்ற இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மைனஸை வெளியே எடுத்துருவேன். வெளியே எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிரும், மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு ஆயிருமா. அப்போ இது அப்படியே சேஞ்ச் ஆயிரும், எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு இன்ட்டு ஒய் ஸ்கொயர்ட் பை எக்ஸ் ஸ்கொயர்னு ஆகும். இப்போ என்னென்ன கேன்சல் பண்ண முடியும், இது கேன்சல் ஆயிருமா, இந்த ஒய் ஸ்கொயர்டும் இந்த ஒய் ஸ்கொயர்னு கேன்சல் ஆயிரும், இந்த ஒய் ஸ்கொயர். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், -1 மட்டும்தான் இருக்கும். அப்போ ஆன்சர் என்ன, அது சி தான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், இதுவும் அந்த மாதிரி தான். இப்போ இது என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு ஒரே தான் கொண்டு வரணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கா, மைனஸ் இந்த 25 எப்படி ஸ்கொயர்டு வேல்யூ எழுதலாம், 5 எழுதலாமா. அப்போ -5 ஸ்கொயர்டுன்னு ஆயிருமா, கீழே அப்படியே இருக்கும் எக்ஸ் ப்ளஸ் 3. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போயே கூட மாற்றினாலும் ஓகே தான், இல்லாட்டி அடுத்த ஸ்டெப்பில் கூட நம்ம மாற்றிக்கலாம். டிவைடட் இதை அப்படியே வச்சுக்கோங்க, எக்ஸ் ப்ளஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதை எப்படி பிரிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர்டு 9 ஸ்கொயர்டு வேல்யூவா 3 ஸ்கொயர்டுன்னு எழுதலாமா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், என்னென்னா ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டாக இருந்துச்சுன்னா
a plus b into a minus b. ஓகே, இப்போது 2 ஃபார்முலா பார்த்துருக்கோம். முன்னாடி ஒரு பார்த்தோம், இப்போ ஒரு ஃபார்முலா. இது அப்போ இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? எக்ஸு, பிக்கு பதிலாக 5. அப்போது இது எப்படி எழுதிக்கலாம் நம்ம? x minus 5 into x plus 5 divided by x plus 3 இருக்கும். இங்கே போட்டோம் அப்படின்னா divided, இங்கே x plus 5 the whole squared அப்படியே இருக்கும். கீழே எழுதும்போது x minus 3 into x plus 3. அப்போ இங்கே போட்டோம் அப்படின்னா இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறுமா? மாறும்போது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? x minus 5 into x plus 5 divided by x plus 3. நான் சொல்ல மல்டிப்ளிகேஷன் போட்டு ரெசிப்ரோக்கலில் போட்டுக்கணும். அப்போ x minus 3 into x plus 3. நோட்ஸ் எடுத்துகிட்டே வாங்க என் கூடயே, அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். இப்போ கேன்சல் பண்ணலாமா? இங்கே 2 டைம் இருக்குது, இங்கே 1 டைம் கேன்சல் ஆயிரும். இங்கே இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? x minus 5 into x minus 3 divided by x plus 5. இப்போ ஆன்சர் என்னது? நம்மளுக்கு B தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, 9.8 the whole cube minus 6.8 the whole cube divided by 9.8 the whole square into 9.8 into 6.8 plus 6.28 the whole square. இப்போ இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரே ஒரு ஷார்ட்கட் தான், இது ரொம்ப ஈஸி. இப்போ 2 நம்பர் தான் இருக்கு இல்லையா? 2 நம்பரை என்ன பண்ணியிருக்காங்க? கியூப் பண்ணியிருக்காங்க, மைனஸ் பண்ணியிருக்காங்க, சப்ராக்ஷன் பண்ணியிருக்காங்க, டிவைட் பண்ணியிருக்காங்க இல்லையா? இப்போ என்ன பண்ணணும்னா இது மேலே இருக்க 2 நம்பரை மைனஸ் பண்ணிட்டா போச்சு. அப்போது 9.8 மைனஸ் 6. இங்கே மைனஸ் பண்ணால் மைனஸ் பண்ணுங்கள், அடிஷன் இருந்துச்சுன்னா அடிஷன் பண்ணி எழுதிருங்க. இப்போ ஆன்சர் என்ன வரும்? 3.0. அப்போ 3. இப்போ ஆன்சர் என்னது? 3 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ பார்க்கலாமா? இப்போ நீங்களா போடுங்க, பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட நீங்களா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ 2 இது 2 மல்டிப்ளை பண்ண என்னது? 6, கீழே 5 கியூப் இன்ட்டு 25. நான் என்ன சொல்லிக்கேன்? கீழே 3 இருந்துச்சுன்னா இது கியூப் வேல்யூவை எழுத பாருங்க. அப்போ கியூப் வேல்யூவை எழுதுனா 5 கியூப் வருமா? ஓகே, 5 கியூப் தானே வரும். அப்போ 5 கியூப் ஹோல் 2/3. அப்போ இந்த 3 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். டிவைடட் பை 2/4. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இதை அப்படியே இது பண்ணுங்க, இதை மேலே கொண்டு போயிடலாமா? அப்போ 2/6 minus 4 ஆயிரும். இங்கே 5 ஸ்கொயர்டு இருக்கா? இப்போ 5 3 minus 2 ஆயிரும். அப்போ மேலே வந்து 2 ஸ்கொயர்டு பை 5. இப்போ 4/5 தான் நம்ம ஆன்சர். இப்போ நம்ம ஒரு 10 கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து இந்த 2 கொஸ்டினும், ஓகே, இது ஒரு கொஸ்டின், அடுத்து இது ஒரு கொஸ்டின். ஓகே, இந்த 2 கொஸ்டினும் உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஸோ மறக்காமல் இந்த சம்ஸை பார்த்துட்டு இந்த ஹோம்ஒர்க்கை வந்து போட்டு பாருங்கள். போட்டு பார்த்து கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் தெரியும் நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியும். போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த ஹோம்ஒர்க்ஸ் நம்ம சால்வ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம போகலாம். ஓகே, அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், இந்தியன் பாலிட்டிக்கு நம்ம ஸ்கூல் புக்ஸ் வைஸும் வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் டிஸ்கஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு தமிழ் இலக்கணம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். குரூப் 4க்கு கம்பல்சரி இந்த வட்டம் 100 out of 100 வந்து கொஸ்டின் போடணும். போடுறதுக்கு நம்ம வீடியோஸ் இலக்கணம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோ லிங்க்கும் நான் தரேன், பார்த்துருங்க. பார்க்காதவங்க பார்த்துருங்க. நெக்ஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸும் டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.